ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆர்ஆர்பில இருந்து கிராஜுவேட் லெவலுக்கு உண்டான என்டிபிசி எக்ஸாமினேஷனுக்கான சிட்டி இன்டிமேஷன் அண்ட் வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து ப்ரோ எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகல, எங்களால வந்து சிட்டி இன்டிமேஷன் லெட்டரை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வந்து எக்ஸாம் சென்டரை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியல, இல்லை ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது இஷ்யூவாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது ஆர்ஆர்பில இருந்து கிராஜுவேட் லெவல், அதாவது டிகிரி லெவலுக்கு உண்டான என்டிபிசில இருந்து அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் அண்ட் வந்து சிட்டி இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து போன வீக்லேருந்தே நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ இது நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு வந்து டேட்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டை நீங்க கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறாம எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் நம்ம வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்றீங்க. அதாவது நோட்டிபிகேஷன் நம்பர் 2024 ஸ்லாஸ் வந்து 5வது நம்பர் தான் வந்து என்டிபிசியில இருந்து கிராஜுவேட் லெவலுக்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷன். சரிங்களா? இந்த எக்ஸாமினேஷன் வந்து எந்த டேட்ல வந்து இந்தியா முழுவதும் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதியில இருந்து ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 நாள் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நடக்குது. ஸோ இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சிட்டி அப்படிங்கிறது சிட்டி இன்ஃபர்மேஷனை போய் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும், எந்த ஷிஃப்ட்ல வந்து நடக்கும் அப்படிங்கிறத உங்களால வந்து அனலைஸ் பண்ணிடலாம். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. அந்த டேட்ல இருந்து 4 டேஸ்க்கு பிஃபோர் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்மிட் கார்டு சொல்லக்கூடிய ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். 4 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. உங்களுக்கு எந்த டேட்ல எக்ஸாமோ அந்த டேட்டுக்கு 4 டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜூன் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து 12ஆம் தேதி ஹால் டிக்கெட் வருது, எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். அதனால 4 டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கு என்ன ஆகும் எப்பயுமே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களால பார்க்க முடியுது. இப்போ 4 டேஸ் ஆயுமே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த rrbchennai.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு வியூ சிட்டி இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் கால் லெட்டர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஜேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த கேப்சா அப்படியே வெரிஃபை பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கேண்டிடேட்டோடைய சிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டேட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த சிட்டியில வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது, எந்த ஸ்டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், எந்த ஷிஃப்ட்ல நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இது வந்தது போக எந்த டேட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குதோ அந்த டேட்ல இருந்து 4 டேஸ்க்கு பிஃபோர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கால் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்துல வந்து ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்கை டச் பண்ணி நீங்க வந்து கஸ்டமர் கேர் கிட்ட நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கால் லெட்டர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ஸ்டேஜ் 1 அப்படிங்கிற இடத்துல டேட் வந்து 5/2/2024 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த டேட்ல வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டு அண்ட் வேன்யூ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்களால வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த இடத்துல கால் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகுது. அப்போ டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேபி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டேப் எனபிள் ஆகியும் உங்களால டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஹேர் டு ரைஸ் கொரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொரிஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கொரிஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாவே எக்ஸாம் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்
ஸ்டேஜ் 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ப்ராப்ளம் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் லெட்டர் ரிலேட்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அந்த ப்ராப்ளம் டைப் என்ன ப்ராப்ளத்துக்காக நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. கேண்டிடேட்டோட நேம் வந்து இன்கரெக்டா இருக்கு, அதாவது கால் லெட்டர்ல. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஷோ ஆகல, இன்கரெக்டா இருக்கு. கேண்டிடேட் போட்டோ வந்து இன்கரெக்டா இருக்கு. அதாவது நாட் அபிள் டு டவுன்லோட் மை கால் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கால் லெட்டர் இஸ் நாட் விசிபிள் ஆஃப்டர் டவுன்லோட் த பிரிண்டிங். அதாவது டவுன்லோட்லாம் ஆகுது, ஆனா வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் நாட் அபிள் டு டவுன்லோட் மை ஹால் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல கேட்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை இந்த இடத்துல ஷார்ட்டா வந்து சொல்லிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பில இருந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு என்ன ஆர்ஆர்பி தரப்புல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.